சோ அதனால நீங்க 100 ஆடு வாங்குறதுக்கான உங்கள்ட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, உங்கள்ட்ட தேவையான லேண்டும் இருக்குது, ஆனா தீவனமும் இல்ல, நோய் மேலாண்மையும் பத்தியும் தெரியாது, மார்க்கெட்டிங் எங்க பண்ணுவீங்கன்னு கேட்டாக்க எங்களுக்கு வித்து கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் வித்து தரேன். ஆமா, அது ஒன்றும் பிரச்சனை, அது நான் வித்து தரேன், மார்க்கெட்டிங் நான் பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனா உங்களுக்கு நோய் மேலாண்மையும் தெரியாது, ஆடு எப்படி என்ன பிஹேவ் பண்ணுன்றதும் உங்களுக்கு தெரியாது, எப்படி நீங்க 100 ஆடு எடுத்து வளர்க்க போறீங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அப்ப நாங்க என்ன பண்ணணும் கேட்பாங்க கஸ்டமர். அப்ப நம்ம சொன்னா நீங்க 10 ஆடு எடுத்துட்டு போங்க. சோ 10 ஆடுமே கிடா குட்டியா எடுத்துட்டு போங்க, ஒரு 2 பெட்டை ஆடு வேணா எடுத்துட்டு போங்க. இந்த 10 கிடா குட்டியை ஒரு 5 மாசமா 6 மாசம் வளங்க. சோ இந்த கிடா குட்டியை சேல்ஸ் பண்ணுங்க. இந்த பெண்ணாடு என்ன பண்ணுது, அதோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்றத முதல்ல புரிதலுக்கு வாங்க. நோய் எப்படி வருது, என்ன பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க. நோய் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. 24/7 எப்ப வேணாலும் நாங்க உங்களுக்கு மருந்துகள் மெடிசன்ஸ் நாங்க சொல்றோம். அங்க உள்ள டாக்டர்ஸையும் நாங்க டைப் பண்ணி தரோம். சோ எங்களுக்கு டாக்டர்ஸ் கொஞ்சம் மேக்ஸிமம் எல்லாரும் தெரியும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே நம்ம வந்து ஒரு டாக்டரை வந்து நம்ம இங்க உள்ள